விளங்கும் ஒரு அதீத சக்தியுடைய தெய்வம். அவரின் தோற்றம், அவருடைய வரலாறு இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லாமல் இருக்கலாம். ஒரு பெரும் அசாதாரண நிகழ்வு. இராமாயணத்தின் பழமை வாய்ந்த வரலாற்றில் வால்மீகி தர்ப்பையில் உயிர் ஊட்டினார். அந்த தர்ப்பையில் பிறந்ததே இன்றைய கருப்பசாமி என்ற பரபரப்பான தகவல். ஸ்ரீ வீரபத்திரருக்கும் சண்டிக்கும் பிறந்த குழந்தை என கூறப்படும் கருப்பசாமி காலம் கடந்து வீரத்துக்கும் சபதத்துக்கும் ஒரு முழுமையான உருவமாக நம் முன்னிலையில் நிற்கிறார். சிலரின் ஆய்வுகள் கருப்பசாமி கோயில் உருவானது கருப்பன்களின் தலை வெட்டப்பட்ட இடங்களில்தான் என கூறுகின்றன. இது ஒரு புரட்டும் பயத்தை நெஞ்சில் ஊற்றும் வரலாறு. நின்ற கோலம், அமர்ந்த கோலம் அல்லது சவாரியில் புறப்படும் கோலம். கருப்பசாமி எந்த நிலையில் இருந்தாலும் அவர் காட்டும் கம்பீரம், தலைப்பாகையில் இடையில் கச்சையுடன், மிரட்டும் விழிகளுடன், முறுக்கிய மீசையுடன் அவர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருப்பது போலவே உணரப்படும். கையில் அரிவாளும் முப்பட்டத்தையும் சுக்குமாந்தடியும் எப்போதும் ஆயுதமாகவே காட்சியளிக்கின்றன. அழகர் கோவில் 18ஆம் படி. கருப்பசாமி வரலாறு. மதுரை அழகர் கோவிலை காவல் காத்து கொண்டிருக்கும் மிக சக்தி வாய்ந்த தெய்வமாக இங்கு வீற்றிருப்பது 18 படி கருப்பண்ணசாமி கோவில். இப்பகுதியை சேர்ந்த மக்கள் இந்த கருப்பசாமி மேல் மிகுந்த பக்தி கொண்டு மிகவும் பயபக்தியுடன் வணங்கி வருகின்றனர். அநியாயங்கள் செய்தால் கருப்பசாமி கேட்பார் என இந்த கருப்பசாமிக்கு பயமும் பக்தியும் அதிகம். வளம் மிக்க கேரள தேசத்தை ஆட்சி செய்து வந்த அரசன் ஒருவன் ஒருமுறை பாண்டிய நாட்டில் உள்ள திருமாலிருஞ்சோலை என்னும் திவ்ய தேசமான அழகர் கோவில் வந்தான். பள்ளி கொண்ட அழகே உருவான கள்ளழகரை தரிசித்தான். அழகரின் அழகை கண்ட அந்த அரசன் அதை உருவேற்றி சக்தியேற்றி தம் தேசமான கேரளாவுக்கு கொண்டு செல்ல திட்டம் தீட்டினான். நாடு திரும்பிய அரசன் மந்திர தந்திரங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற 18 கேரள மந்திரவாதிகளை தேர்வு செய்து அழகரின் சக்தியை எடுத்து அழகரை கேரளம் தூக்கி வரும்படி கட்டளையிட்டான். 18 மந்திரவாதிகளும் மன்னனின் கட்டளையை நிறைவேற்ற அழகர் மலை வருவதற்கு ஆயத்தமானார்கள். 18 மந்திரவாதிகளுக்கு காவலாக மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பும் வெள்ளை குதிரை மீதேறி அவர்கள் முன்னே சென்றது. காவல் தெய்வத்தின் பின்னே இவர்கள் அழகர் மலை நோக்கி புறப்பட்டனர். அனைவரும் அழகர் மலையை அடைந்தனர். அழகர் மலையை அடைந்த காவல் தெய்வம் அழகரின் அழகில் மயங்கி தன்னை மறந்து நின்றது. அழகரின் அழகிய தங்க ஆபரணங்களைக் கண்ட 18 மந்திரவாதிகளும் தன்னுடன் வந்த காவல் தெய்வத்தை மறந்து ஆபரணங்களையும் அழகரையும் தூக்கி செல்லும் எண்ணம் கொண்டு கருவறை நோக்கி சென்றனர். இவர்களின் கெட்ட நோக்கத்தை கண்ட அடியார் ஒருவர் ஆபத்தைக் கண்டு ஊருக்கு தகவல் சொன்னார். அப்பொழுது ஊரினரும் அனைவரும் திரண்டு அந்த 18 மந்திரவாதிகளையும் கொன்று அவர்களின் வஞ்சனைக்கு முடிவு கட்டினர். களிமண் கொண்டு ஒவ்வொரு படியிலும் ஒருவராக அந்த 18 பேரையும் புதைத்தனர். தன்னிடம் மயங்கி நின்ற காவல் தெய்வத்திற்கு கருணை புரிய இறைவன் கருணை கொண்டார். காவல் தெய்வமான கருப்பசாமி இம்மலையில் தங்கியிருந்து அழகர் மலையை இன்று வரை காத்து வருவதாக நம்பிக்கையுள்ளது. காடு வீடெல்லாம் முன்னோடியாய் காவல் புரிந்து மக்களை காப்பாய் என இறைவன் கட்டளையிட்டார். 18 படிகளின் மீது நின்று காவல் தெய்வமாய் காட்சி தந்தார். ஒருநாள் கோவில் பட்டர் கனவில் தோன்றிய கருப்பசாமி திருமால் பள்ளி கொண்ட திருவாயிலையும் மலையையும் காப்பேன், திருமாலின் அர்த்த ஜாம பூஜை பிரசாதங்களை தனக்கு படைக்குமாறு வேண்ட அன்று முதல் அழகருக்கு படைக்கப்படும் அர்த்த ஜாம பூஜை பிரசாதங்கள் 18ஆம் படி கருப்பசாமிக்கு படைக்கப்படுகிறது. ஒரு சமயம் பெரியாழ்வாருடன் இத்தலத்திற்கு விஜயம் செய்த ஆண்டாள் 18 படிகளை கண்டு வியந்ததாக கர்ண பரம்பரை செய்தியாக கூறப்படும் கதை தெரிவிக்கிறது. ஒவ்வொரு நாளும் அழகர்மலை கோவில் பூட்டப்பட்டதும் கதவின் சாவி 18ஆம் படி கருப்பசாமியின் முன்பு வைத்துவிட்டு செல்வர். மறுநாள் காலை கோவில் திறக்கும் முன் பட்டர் கருப்பசாமியிடம் பெற்று கதவை திறக்கும் சம்பிரதாயம் இன்று வரை நடைபெற்று வருகிறது. சித்திரை திருவிழாவிற்கு அழகர் மதுரைக்கு புறப்படும் போதும் மதுரையிலிருந்து கோவிலுக்கு திரும்பும் போதும் அழகர் அணிந்த நகைகள் எண்ணப்பட்டு அந்த பட்டியல் 18ஆம் படி கருப்பசாமி முன்பு படித்து காட்டப்படும் கோவில் நகைகளை காவல் தெய்வம் கருப்பசாமியே பாதுகாத்து வருகிறார் என்பது பல காலமாக தொடர்ந்து வரும் நம்பிக்கை. இன்று வரை இந்த நடைமுறை வழக்கத்தில் உள்ளது. கள்ளழகருக்கு காவல் புரியும் கருப்பணசாமியை மக்கள் தங்கள் குல தெய்வமாக கொண்டு வழிபட்டு வருகின்றனர். இன்றும் 18ஆம் படி கருப்பசாமி முன் பல வழக்குகள் தீர்க்கப்பட்டு வருகின்றன. கருப்பசாமியிடம் முறையிட்டால் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் என்பது மக்கள் கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை. அழகர் கோவிலில் காவல் தெய்வமாக நின்ற கருப்பசாமி பின்னாளில் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களுக்கு காவல் தெய்வமாக இருந்து வந்தார். செல்லும் வழி மதுரை சென்று அங்குள்ள அழகர் கோவிலுக்கு சென்றால் கள்ளழகர் சன்னதிக்கு முன்பே பிரம்மாண்டமான இந்த கோவிலை கண்டு தரிசிக்கலாம்.
18ஆம் படி கருப்பர் சபரிமலை ஐயனுக்கு துணையாக திகழ்கிறார் கருப்பசாமி என்ற தகவல் புராணங்களில் உண்டு. சுவாமி ஐயப்பன் மகிஷியை வதம் செய்ய புறப்பட்ட போது சிவபெருமான் தனது அம்சமாகிய கருப்பசாமியை அழைத்து, ஐயப்பன் சிறு வயதினன், அவனது படைக்கு நீ சேனாதிபதியாக இருந்து அவன் வெற்றி பெற உதவி செய் என கட்டளையிட்டாராம். அவ்வாறே ஐயன் ஐயப்பனின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த கருப்பசாமி சபரிமலையில் 18ஆம் படியின் அருகே வலப்புறத்தில் 18ஆம் படி கருப்பராக சன்னதி கொண்டிருக்கிறார். முந்திரி நைவேத்தியமும் கற்பூர வழிபாடும் இவருக்கு விசேஷம். ஐயனை தரிசிக்கச் செல்பவர்கள் கன்னிமூல கணபதியை வழிபட்டு வாவர் மற்றும் கருப்பசாமியிடம் அனுமதி பெற்றுவிட்டே சுத்த தெய்வம். சம்ஹார ஆகாரங்கள் வைத்து பூஜிக்கவே கூடாது. மது மாமிசம் அனைத்தும் காமியார்த்தத்தில் உள்ளவை, துன்பம் கொடுப்பவை. உதாரணமாக, ஓர் ஆட்டையோ மாட்டையோ கோழியையோ வெட்டினால் அந்த உடலிலிருந்து உயிர் பெறுகிறது. எந்த அளவுக்கு துன்பப்பட்டு அந்த ஜீவன் பெறுகிறதோ அதை போன்று 2 அல்லது 3 மடங்கு துன்பம் கொலை செய்தவனுக்கு வந்து சேரும். இதில் எல்லளவும் சந்தேகமில்லை. கருப்பணசாமிக்கு உகந்த படையல் பொருட்கள் சர்க்கரை பொங்கல், அவல், பொரிகடலை, மாம்பழம், வாழை, பலா, கொய்யாப்பழம் மற்றும் இளநீர் ஆகியவற்றை சமர்ப்பிக்கலாம். 18ஆம் படிகள் கருப்பசாமி அசாதாரண நியாயத்தின் சின்னமாகவும் தீயதற்கெதிரான வெற்றியின் அடையாளமாகவும் விளங்குகிறார். அழகர்மலையை காவல் காத்து பக்தர்களின் வாழ்வில் சமத்துவமும் நியாயமும் கொடுப்பவர். அன்றும் இன்றும் கருப்பசாமியின் அருளை பெற்ற தலமாக இந்த 18 படிகள் நீதியின் அடையாளமாக இருந்து வருகின்றன. சரித்திரம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.